இந்த 14ஆம் தேதி ஒரு ஒரு பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, நாங்கள் வந்துடுவார்னு, அப்படி எதுவும் வரல. அதுதான் அந்த சங்கவியை அந்த அம்மா சொல்லுது, நேரில் வந்து ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன நடிகன் தான் அந்த ஆள். அப்போது எந்த லெட்ரு, அதாவது அனுமதிக்கான கடிதம் எதுவுமே கொடுக்கல. ரெண்டாவது, பாதுகாப்பு வேணும்னு கேட்கவே இல்லை. ஏன்னா அது என்ன, கரூர் பூராமல் தெருவில் வந்து நாய் தெரிகிற மாதிரி சிங்கமும் சிறுத்தையும் புலியும் யானையுமா தெரியுது? அந்த ஊரில் மக்கள் இல்லை, இவங்களுக்கு மாத்திரம் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதை ஒரு பெரிய மனுஷன் பேசுகிறார், நயினார் நாகேந்திரன். அவர் 41 உயிரை கொண்ட மாதிரி அவரையும் கொண்டுருவாங்க. ஓட்டுக்கு என்ன வேணாலும் பேசலான் இருக்கு. ஆனால் இதை பேசணுங்கிற அந்த எனக்கு சரி அவருக்குள்ளே போல, அது போட்டோம், அது அரசியல். லெட்ரு கொடுக்கல சார், பாதுகாப்பு கேட்டு எந்த கடிதம் கொடுக்கல. அதுக்கடுத்து மண்டபம் வந்து எங்களுக்கு யாரும் கொடுக்கல, அது கடைஞ்செடுத்த பொய்ங்கிறாங்க. அதாவது மண்டபத்தை அந்த அருண் ஒரு ஐஆர்எஸ் ஒருத்தன் போய் ரிசைன் பண்ணிட்டு போனார ஒரு ஆள், அப்போ தான் துருத்திக்கிட்டு அலையிறாரு இப்போ அந்த ஐஆர்எஸ். 2 மண்டபம் அவங்க வந்து வேலுச்சாமிபுரத்துலேயே மண்டபம் இருக்குவான்னு தேடினாங்களாம். எப்படி, நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் மண்டபம் இருக்கணும், எப்படி இங்கே வர மாதிரி அங்கே போய் தேடியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு மண்டபம் போயிருக்காங்க. முதல்ல கேஆர்வி மெரிடியன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அது வந்து அவர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வடிவேல் அவருது. அவர் தரேன்னுலாம் ஒத்துக்கிறார். ஆனால் எங்களுக்கு இந்த தேதி தான் நொட்டணும்னு சொல்லி இவங்க ஒரு தேதியை கொடுத்துருக்கானுவோம். ஏன்னா சார் வந்து அங்கே தொடர்ந்து பயங்கர வேலையில் இருக்கார், அவருக்கு வந்து இந்த தேதி தான் வேணும் அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. அந்த தேதியில் இல்லைங்க, நீங்கள் எந்த தேதி கேட்டாலும் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு சார் இந்த எஸ்பிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மண்டபம் ஓகேவா அப்படின்னு ஒரு எஸ்கேபி மஹால் அப்படின்னு வருது. அது வந்து பைபாஸ் ரோட்டில் அது வந்து அந்த மஹால் இருக்கான்.